தேசிய வரலாற்றினுடைய அரும்பெரும் தாய் கட்சியாக விளங்குகின்ற இந்த இலங்கை காங்கிரஸ் கட்சி எங்களுடைய விடுதலை போராட்ட வரலாற்றிலே இந்த மாத காலத்துடன் எங்களுடைய தமிழக விடுதலை புலிகள் அமைப்பினுடைய 50வது ஆண்டு நிறைவடைகின்றது. எனவே இந்த விடுதலை போராட்டத்தில் நாங்கள் முழுமையாக தமிழ் மக்களுக்காக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தமிழ் தேசிய கட்சியாக இலங்கை காங்கிரஸ் கட்சியை எங்களுடைய போதிய வரலாற்றிலே நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய போராட்டம் உங்களுக்கு தெரியும் நடைபெற்று 2009 அது இடைநிறுத்தப்பட்டது. இந்த இடைநிறுத்தப்பட்டதன் பின்னரான ஏற்பட்டிருக்கின்ற இந்த வரலாற்று இடைவெளி, இந்த கால நிகழ்ச்சி என்பது எங்களுக்கு மிகவும் சவாலான ஒன்றாகத்தான் அமைந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த இடத்திலே 2 களங்கள் எங்களுடைய தேசிய உணர்வை குறைப்பதற்கும் எங்களுடைய இருப்பை அளிப்பதற்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த 2 களங்களும் ஒன்று எங்களுக்குள் இருக்கின்ற களமாக, எங்களுடைய தமிழ் தேசிய உணர்வை குறைக்கின்ற களமாக அமைந்திருக்கிறது. தமிழர்களுடைய இழந்து போன எங்களுடைய உறவாடி எங்களை குறிப்பார்த்துக் கொள்வதற்காக இந்த செயல்பாட்டை முன்னெடுக்க முடியும். இந்த தமிழ் தேசிய உணர்வை இல்லாமல் செய்வதற்கான இந்த களத்தில் 2 செயல்பாடுகள் நடைபெறுகிறது. ஒன்று, எங்களோடு உறவாடி எங்களுடைய செயல்பாடுகளை அணைத்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சி நடக்கிறது. அதை நீங்கள் காலத்தில் கண்டுகொண்டிருக்கிறீர்கள். அதேபோல் என்னுடைய தமிழ் தேசிய உணர்வை சிதைக்கின்ற அந்த களத்தின் 2வது பகுதி, கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி, வங்கித்தளங்களை பயன்படுத்தி வெளிப்படையாக எங்களுடைய உணர்வை குறைகின்ற செயல்பாடு. இருப்பினுடைய ஆணிவரை ஆட்டம் காண வைக்கிறார்கள் பகையாளிகள். அதே பகையாளிகளுடைய 2 அதை கொடுத்துவிட்டு இனிப்புகள், கேக்குகள், பதாதைகள் கட்டி ஆர்வரிப்பதுமே எங்களுக்கு இப்பொழுது மனவேதனை அளிக்கின்றது. இந்த போராட்டம் மௌனித்ததுக்கு பின்னர் இந்த தமிழ் தேசிய அரசியல் வரலாற்றிலே அவர்களுடைய இருப்பு